மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஹரி இணைகிறார். ஹரி, தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? அங்க என்ன மாதிரியான ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கு? கள தகவல் என்ன? தேவப்பிரியன், கடந்த 2017ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி என்பது 4 அடுக்குகளாக கொண்டுவரப்பட்டது. தற்பொழுது 8 வருடம் கழித்து அந்த 4 அடுக்குகளாக இருந்ததை 2 அடுக்குகளாக மாற்றம் செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் குறிப்பாக கார்களின் விலை என்பது குறைந்திருக்கின்றது. நடுத்தர குடும்பத்தின் ஒரு பெருங்கனவாக இருக்கக்கூடிய அந்த கார்களின் விலை என்பது மிக குறைந்திருக்கின்றது. தொடர்பாக பேசுவதற்காக மாட்டுத்தாவணி ஆசிர் மாருதி கார் ஷோரூமிலிருந்து மேலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்தான் பேசலாம். சார் வணக்கம். சார், பொதுவா ஜெனரலா கார்களின் விலை எவ்வளவு சார் குறைக்கப்பட்டிருக்கு? இது வந்து ஒரு அனைத்து தரப்பினரும் வாங்கக்கூடிய ஒரு தருணமா இதை மத்திய அரசுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனம் வந்து ரெண்டு விஷயத்தில் பண்ணியிருக்கு. ஒன்று ஜிஎஸ்டியும் குறைச்சிருக்கு, பிளஸ் பிரைஸையும் குறைச்சிருக்கு. 2 தமாக்கா வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இந்த தருணம் வந்து கார் வாங்குறதுக்கான ஒரு நல்ல தருணமா இன்றைய நாள் அமைச்சிருக்கின்றதை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு என்ன விலையில கார்களின் விலை இருந்ததோ அந்த விலை தற்பொழுது 2025ஆம் ஆண்டு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பின்னாடி நடந்திருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. சார் வணக்கம். சார், இந்த கார்களின் விலை அப்படிங்கிறது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஒவ்வொரு மாடலுடைய கார்களின் விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு? அதே மாதிரி வந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால வந்து கார்களின் நிறுவனம் வந்து விலையை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடையாது. இதை நான் உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். நான் எஸ்ப்ரோசோ வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 வந்து வண்டி விலை குறைஞ்சிருக்கு. இது போக வந்து மாருதி நிறுவனம் தன்னுடைய ஆஃபரை வந்து 60,500 ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஆல்டோ கேட்டனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,07,000 வரைக்கும் விலை குறைஞ்சிருக்கு. இப்போ அதோட விலை வந்து கன்சியூமர் ஆஃபர் வந்து 70,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செலூரியோ கொண்டு பார்த்தீங்கன்னா 94,000, வேகனாருக்கு 79,000, ஸ்விஃப்ட் டிசைர் வாகனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85,000 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது போக வந்து எஸ்யூவி செக்மெண்டா இருக்கிற இந்த பிரிசாவோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,13,000, மல்டி பர்பஸ் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, எட்டிகா வண்டி, இதோட வண்டியோட விலை வந்து 46,000 குறைஞ்சிருக்கு. இது போக வந்து 5 சீட்டர் 7 சீட்டர் வெஹிக்கிள் வேன் டைப்ல இருக்கிற செக்மெண்டோட வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஈகோ வாங்கினது வந்து 68,000 குறைஞ்சிருக்கு. இது போக வந்து மாருதி சுசுகி தன்னோட நிறுவனத்துல இருந்து கன்சியூமருக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆஃபர், கன்சியூமர் ஆஃபர், ரீட்டைல் சப்போர்ட், எக்ஸ்சேஞ்ச் போனஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆஃபர்ல உங்களுக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து 1,30,000 இருந்து குறைந்தபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 10,500 வரைக்கும் வந்து குறைச்சிருக்காங்க. வந்து இது வந்து வரவேற்கத்தக்கதான விஷயம். வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து காருன்ற ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவு வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை விட்டா அடுத்து நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்றதுன்னு சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் வந்து தன்னுடைய வந்து வாகனங்களை கனவுக்காரம் வந்து மாருதி சுசுகில நீங்க வாங்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். சார், எவ்வளவு வாகனங்கள் முன்பதிவாயிருக்கு? கடந்த ஜிஎஸ்டி காட்டிலும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன்னாடி எவ்வளவு கார் புக்கிங்? சார், இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று நிலவரப்படி பாத்தீங்கன்னா 1,800க்கு மேற்பட்ட புக்கிங் வந்து நடந்திருக்கு. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சேர்த்து வந்து இது வந்து அபிஷியலா வந்த ஒரு நியூஸ் வந்து சொல்ல போனா வந்து இது போக வந்து இன்னைக்கு வந்து அந்த கண்டினியூட்டி ஆஃபர் வந்து மக்களுடைய வருகை அது வந்து அதாவது வேண்டுகோளுக்கு இணங்க வந்து அந்த ஆஃபர் வந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க வந்து. ஸோ அப்படின்றப்ப இன்னும் நாங்கள் வந்து புக்கிங் அதிகமாக வருவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது வந்து. ஓகே தேவப்பிரியன், இதுதான் எளிய மக்களினுடைய ஒரு மனநிலையாக இருக்கின்றது. ஒரு நடுத்தர குடும்பம் கார் வாங்குவதற்கான ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை தற்பொழுது அமைந்திருக்கின்றது. தேவப்பிரியன், ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்திருக்கூடிய கள தகவலை விரிவாக பகிர்ந்துகிட்டீங்க. குருசாமி மற்றும் ஹரி, இருவருக்கும் நன்றி.